ஒட்டுமொத்த உலகத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு விழா அப்படின்னா அது கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். கிறிஸ்துமஸ் என்றால் எனக்கு தனிப்பட்ட முறையில் தனி மகிழ்ச்சி வந்துடும். ஏற்கனவே நான் சொன்னது தான், நான் படித்தது எக்மோர் இருக்கக்கூடிய இதே டான் பாஸ்கோ பள்ளியில் தான். அதன் பிறகு காலேஜ் படித்ததும் லயோலா காலேஜில் தான். எவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும், இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் அந்த சேகர்பாபு நடத்துகிற நிகழ்ச்சியை கலந்துக்கிறது எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை, மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். எனக்கு அந்த 2022ஆம் ஆண்டு இதே அரங்கில் இதே திடலில் நான் பேசுனது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. இங்கே பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட பேசும்போது குறிப்பிட்டார். நான் சொன்னேன், நானும் ஒரு பெருமையான கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே சங்கிங்களுக்கெல்லாம் பயங்கர வைத்தறிச்சல், அது எப்படி ஒரு கிறிஸ்டியன் இவரை சொல்லிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டியன், நான் ஹிந்துன்னு நினைச்சா நீங்க இந்து, நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம், இப்படி அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவானவன் நான் அப்படின்னு நான் அந்த மேடையிலேயே சொன்னேன். ஏன்னா எல்லா மதங்களுமே அடிப்படையில் வெறும் அன்பை மட்டும்தான் போதிக்க சொல்லுது. எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. ஆனால் மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று விரும்புவர்கள் தான் மக்கள் மத்தியில பொய்யை சொல்லி வெறுப்பை பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் உண்மைகளை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது. மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பினை பரப்புவார்கள் என்று நாம் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அவர் அங்கே பேசுகிறார். அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் நம்ம எம்பிக்கள்லாம் கொண்டு வர்றாங்க. அதற்கு நம்ம காங்கிரஸ் எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் அந்த ஆதரிச்சு அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா அதிமுகன்ற கட்சி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிற உடன்படலை. அந்த அளவுக்கு பாஜக மேல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம். அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவி விட்டு நீக்கின்ற தீர்மானத்துல ஆதரிக்க கூட ஒரு தெம்பில்லாத துணிச்சல் இல்லாத அதிமுகவுக்கு இந்த நேரத்தில் மக்கள் நீங்கள் பாடம் போகட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு இப்போ பாஜக கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்திற்கும் அதிமுக என்ற கட்சி ஆதரவு கொடுத்திருக்கு. உள்துறை அமித்ஷா அவர்கள் கடந்த 3 நாட்களாக நீங்க தொலைக்காட்சியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதித்து நாடாளுமன்றத்திலேயே பேசிட்டார். இதை கேட்டு நம் ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுமே இதை எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாட்டினுடைய எல்லா மாநிலங்களையும் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா அதை பற்றி ஒரு பேச்சு மூச்சு கூட கிடையாது. அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டா பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டார். இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உலக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. சரி, அப்படி ஜெயக்குமார் என்னதான் பேசியிருக்கிறாரு, என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாருன்னு போய் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது பாஜகவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாஜகவுக்கு பின்விளைவுகள் ஏற்படுத்துது நிச்சயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே தெரியும். அதை அவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டா அமித்ஷாவை கடுமையாக கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒரே நல்ல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். ஆகவே இனி பாஜகவோடு அதிமுக கள்ள கூட்டணி என்று சொல்ல தேவையில்லை, அது நல்ல கூட்டணியாகவே இன்று மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கண்ணில் நல்ல தெரிகிறபடியான ஒரு கூட்டணியாகவே அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதற்கு மேலும் ஒரு உதாரணம், சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்தது. அதுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு தீர்மானத்துல கூட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தோ விமர்சித்தோ ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 2 சின்ன நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க, கதைகள். அதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கலைஞர் அவர்கள் 2 விதமான நிழல்களை பற்றி கூறியிருக்கின்றார். ஒரு ஊர்ல மிகவும் கடுமையான வறட்சி. அந்த வறட்சினால சூடுனால நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கு. அங்க பாம்பு ஒண்ணு ஊந்து சென்று வந்துட்டு இருக்கு. அந்த வெயில் கொடுமையால அந்த தர சூட்டை தாங்க முடியாம பாம்பு தன்னுடைய தலை மற்றும் உடலை தூக்கி கொண்டு வாழை மட்டும் தரையில வச்சுக்கிட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்பொழுது அந்த பாம்பனோட தலையை மற்றும் உடம்போட நிழல் தரையில படுது. அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை
அந்த நிழலிலே ஒதுங்கி கொண்டிருக்கிறது. பாம்பு கீழே குனிஞ்சு தவளையை பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். தவளுடைய கதை அவ்வளவுதான். அடுத்து இன்னொரு கதை, இன்னொரு நிழல் பற்றி கலைஞர் சொல்லியிருக்கிறார். ஒரு தாய் மானம் குட்டி மானம் பாலைவனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி கடுமையான வெயில், உச்சி வெயில் தாங்க முடியல. அந்த குட்டி மானால நடக்க முடியல, வெயிலுடைய தாக்கம். அப்பொழுது அந்த தாய் மான் நின்று கொண்டு அதோடைய நிழல்ல அந்த குட்டி மானை உட்கார்ந்து சொல்லுது. குட்டி மானை கூப்பிட்டு தன்னுடைய நிழல ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்றது அந்த தாய்மான். கொளுத்துகின்ற வேலை தான் தாங்கி கொண்டு குட்டி மானுக்கு நிழல் கொடுத்ததுதான் அந்த தாய்மான். இப்போது அந்த ரெண்டு நிழல்களுக்கு பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு நிழல்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க உணர்வீங்க. இதற்கு நான் முதல்ல சொன்ன பாம்பு நிழலில் இருக்கும் தவளை போலதான் மக்கள் அதிமுகவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாம்பு பாஜகன்ற பாம்பு கொஞ்சம் கீழே பார்த்தா தவளையோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் திமுகவை மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்ப்பது இந்த தாய்மண் நிழல்ல குட்டிமண் இலைப்பாறுவதை போலத்தான் பார்க்கிறீங்க. இது அன்பால் செய்கின்ற உதவி, இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்காக என்றென்றும் நாங்கள் பாதுகாப்பாக உங்களுக்காக இருப்போம். 2026 எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், டார்கெட் 200, குறைந்தது 200 தொகுதியில் நம்முடைய திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு தலைவர் உறுதி எடுத்திருக்கிறார்னா அது குறிப்பிட்ட சொல்லணும்னா சிறுபான்மை மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பி இருக்கின்றோம். உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் அரணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நிற்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னும் 1.5 ஆண்டுல சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. எப்பொழுதும் போல இப்பொழுதும் கழகத்துக்கு நீங்கள் பேராதரவை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.